அஞ்சு கப்பு நீங்க அடிச்சிட்டீங்களா இல்லன்னா சொல்ல அதுக்கு ஒரு டீம் அப்படிலாம் பேசக்கூடாது. கமலஹாசன் தம்பி எம்பி தம்பி மாநிலங்கர் எம்பி கமலஹாசன் தம்பி. ஆக்டிங் வைஸ் சிம்பு செம்மையா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே ரொமான்டிக்கா போயிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட் திடீர்னு ஒரு ஆக்ஷனா வந்தனால ரொம்ப நல்லா இருக்கு. படம் வேஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்டோரியா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு, யூஷுவல் கதை நல்லா இருக்கு சார். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ரெண்டு பேருமே மாஸ், சூப்பர். கமல் எஸ்டிஆர் both acting equally good. நம்ம ட்ரைலர்ல பார்த்த வீடியோ படத்துல இல்ல. அஞ்சு கப்பு நீங்க அடிச்சிட்டீங்களா இல்லன்னா சொல்ல அதுக்கு ஒரு டீம் அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு. அவனுங்களும் ஒரு இந்தியன் தான். விண்வெளி நாயகா வந்து லாஸ்ட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த என்ன வேணும் உனக்கு த்ரிஷாமா பாடிருப்பாங்க, அது காமிச்சிருந்தாங்க படத்துல. நல்லா இருந்தது. நான் விக்ரம் 2 படத்தை எதிர்பார்த்துட்டு போயிட்டு உள்ள பார்த்தா உட்கார முடியல, ரொம்ப நாடகம் மாதிரி போகுது. நீங்க 38 வருஷம் கழிச்சு நீங்க சேராமலே இருந்துருக்கலாம். உண்மை ரொம்ப லாகத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்குது, ஒரு ஃபைட் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. படம் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க பழைய வருஷம் மனிதன் சார் ரப்பர் பந்து அந்த டிராகன் அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்து படத்தை புதுசாக எடுங்க, இருக்கிற ட்ரெண்டிங்ல எடுங்க. நீங்க பழைய தூரம் எடுக்கிறீங்க, அழுகுறாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப இதுவாகுது. விறுவிறுப்பா இருக்கும், அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த படத்துல 3 ஃபைட் இருக்குது, அவ்வளவுதான். ஒரு லாஸ்ட் ஃபைட் மட்டும் தான் நல்லா, ஒரு சாங் நல்லா, அவ்வளவுதான். வரது சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நீங்க வந்து கதைக்கு காமெடிலாம் நீங்க வந்து இது பண்ணல, வெறும் லொகேஷன் மட்டும் தான் நீங்க படத்தை சொல்ல பண்ணீங்க தவிர ஒரு காமெடி கிடையாது, ஒரு குடும்ப இது கிடையாது. சேர்றாங்க, லாஸ்டா அழுகுறாங்க, கை தட்டுறாங்க. நிறைய பேர் வண்ணம் ஃபுல்லா சொல்றது என்னன்னா படம் சும்மாரா இருக்கு, பார்க்கலாம், ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறாங்க ஒன்றும் இல்லை. லொகேஷன் மட்டும் தான் நீங்க செலவு பண்ணிக்கிறீங்க, மற்றபடி காமெடி யாருமே கிடையாது. பாட்டு ஒரு பாட்டு சுமாரா இருக்குது, அவ்வளவுதான். சிம்புவோட ஆக்டிங் பரவாயில்ல, அவர் கொடுத்த ரோல் பண்ணிக்கிறாரு. அந்த அளவுக்கு பெருசா ரோல்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. சுமார் இது மாதிரி ஒரு நடிகர் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. பெரிய பட்ஜெட் படம் காட்டணும்ல, அதனால சிம்பு வந்து கூட நடிக்க வச்சுக்கிறாங்க. சினிமானா என்னன்னு எம்ஜிஆர் தான் முதல்ல சிறு வயசு படம். இன்னைக்கு வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் கமல் படமாக இருந்தாலும் விஜய் படம் இருந்தாலும் ரசிகர் படத்தோட நான் பார்த்து உண்மையை தான் சொல்லுவேன். 4 சவுத்துக்குள்ளே உக்காந்துங்கன்னு காசை வாங்கின்னு பேசுகிறவங்க கிடையாது. ஓப்பனாக டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன், கேட்குறேன் பாரு. இந்த படம் வந்து 90% கமல் ரசிகர் தான் போய் சேரும், 10% ஒன்றா சிம்பு ரசிகர் சேருங்க. ஏன்னா இன்றைக்கி படத்தோட ப்ரொமோஷனே வந்து இந்த ரோகிணி தேட்டரில் 100% சிம்பு ரசிகர் தான் பண்ணியிருக்கிறாங்க, கமல் ரசிகர் பண்ணல. ஆனால் இந்த 90% கமல் ரசிகர் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டு நாயகன் அந்த கெட்டப்பு அப்படியே இருக்குது. அவங்கள இப்போ அபிராமியை காட்ட சென்று எனக்கு வந்து பொன்வண்ணன் சரண்யா அந்த படத்தில் இருப்பாங்க, முதல் அறிமுகம். அந்த பேக்கேஜ் வருது. நான் சொல்கிறது புரியுதா? வெளியே வராத நாக்கரையாலாம் வரும் அந்த டைலாக். இதையும் அப்படியே பார்த்தா மணிரத்னம் புஷ்டார் அந்த கேப்பை பிடிச்சி தான் இந்த படத்தை கொடுத்தாரு. இது க்ளீனாகவே தெரியுது, ஸ்க்ரீன் பிளேல தெரியுது. டைலாக்குன்னு பார்த்தா கமலுக்கு தாங்க ஓவர் டைலாக், கரெக்டான டைலாக்கு, ஒன்று நச்சுன்னு இருக்குது. ஒரு டைலாக் அவருடைய பேச்சே தெரியும். டபுள் மீனிங்லாம் மாதிரி இருக்கும், குழப்பமாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அவர் பேச்சு ஆரம்பத்தில் பேசுறது குழப்பமாக இருக்கும் கமல்து, ஆனால் தெளிவாக பேசக்கூடிய இந்த டைலாக்ல இது இருக்குது. அதை ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், காஸ்டியூமு பிச்சு உதறிட்டாப்புல கமல். அதெல்லாம் வந்து காஸ்டியூம் வந்து கமல் தான், எனக்கு தெரிஞ்சது யாரும் இல்லை. அதுக்கடுத்து விக்ரம்லாம் அடுத்தது காஸ்டியூமில் வருவேன். இந்த படம் 10% சிம்புக்கு போய் சேரும், ரசிகர்கள் தான் சேரும். 90% ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் கமல் ரசிகர் தான் சேருது. தயவுசெய்து கமல் ரசிகர்கள் அவர் புறக்கணிக்காதீங்க. இது கடைசி படமாக கூட எடுத்துங்க. ஏன்னா அவர் MP சீட்டு வாங்கிட்டாரு, இனிமேல் போயிட்டு அரசியல் தான் பார்ப்பாரு. இதை வந்து பார்த்தா இந்த படம் வெற்றி படத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. படத்தில் எந்த குறையும் இல்லை, கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. என்ன கொஞ்சம் அங்கங்கே லாக்கிங், அது கண்டிப்பாக வந்து நல்லது செய்ய போனால் சர்க்காரி போலீஸ்காரு எப்பவுமே வரத்தேன். தளபதியிலே பார்த்துட்டேன், நாயகன்லாம் பார்த்துட்டேன். அதே தான் இதே தான் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் தான் சொன்னேன். நான் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறவங்கள ஆதி காலத்தில் இருந்து. ஆனால் யூத்து ஜெயிச்சு தான் பூத்து ஜெயிச்சு தான் கதை. யூத்து பூத்துன்னு இருக்குதுல்ல, ஆனால் பூத்து தான் ஜெயிச்சுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த ஏஜுக்கு கமல் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல பார்க்கலாமா? இது சோசியல் படமா கமர்ஷியல் படமா எனக்கே தெரியல இது எனக்கு. இதை நான் எப்படி போய் ஃபேமிலி பார்க்கலாம்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன். புரியுதா சார்? இது பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். கமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறத பார்க்கலாம், அவ்வளோதான். ஆக்டிங் வைஸ் சிம்பு செம்மையாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே ரொமான்டிக்காக போயிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட் திடீர்னு ஒரு ஆக்ஷனாக வந்தனால ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம கம்பேக். நாயகன் போல டஃப் எப்படி சொல்ல தெரியல. எல்லாமே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நிஜமாலே சூப்பராக தான் எடுத்திருக்காரு. இது ஒரு கேங்ஸ்டர் மூவி, நல்லா இருக்கு. ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு அவங்க எடுத்துட்டு வந்த கான்செப்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் வந்து மீன் சிம்பு ஃபேன்ஸ் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் கமல் த்ரிஷா காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. சிம்புக்கு இன்னும் நல்லா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிடுறாரு. நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்துல ஒண்ணுமே இல்லைண்ணா. ஃபைட்டு சாங் வரலையே, 9 சாங்ல ஒரு சாங் கூட வரல, 3 சாங் தான் வந்திருக்கு. அவரு சூப்பர், ஆக்டிங் எல்லாமே சூப்பர். ஸ்டோரி வைஸ் கனெக்ட் ஆகல படத்துல. அவர்தான் சூப்பர், அதெல்லாம் சூப்பர். படம் வேஸ்ட்னா, எதிர்பார்த்தாலும் இல்லைண்ணா எதுவுமே. கொஞ்சம் ஸ்லோ தான் படம், எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சும்மா அப்படியே உட்காந்து பார்த்தா வேணா ஓகே, ஒரு தடவை பரவாயில்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் படம், மற்றபடி நமக்குலாம் கொஞ்சம் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்டோரியாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே, கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாரையும் போட்டு வருத்தி எடுத்துரும் அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி த்ரிஷாவோட ரோல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் எதுக்குன்னு தெரியல, நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில். சும்மா ஒரு தடவை வேணா பாருங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. கமல் சார் பின்னிட்டார், ஆக்டிங்லாம் வேறு லெவல், சான்ஸ் இல்லை. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. சிம்புவும் சரி கமல் சார் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பட் சிம்பு தான் இந்த ரோலை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, யாரை வேணா போட்டுக்கலாம். ஒரு லுக்குக்காக, அவ்வளோதான், ஒரு ஃபேன்ஸுக்காக சும்மா அப்படி தான் தவிர மற்றபடி வந்து ஆக்டிங்னு பார்த்தா கமல் சார் தூக்கி சாப்பிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 1 டைம் வாட்சபிள், அவ்வளோதான். நன்றி. ஒரு வாட்டி பாலாம் ப்ரோ. சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. கமல் ஆக்டிங் நார்மல் தான், அதே மணிரத்னம் கதை தான். ஆனால் சிம்பு செம்மையாக பண்ணியிருக்காரு. சொல்லு தல, என்ன தல? நல்லா தல, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சிம்பு ஆக்டிங் அதிக வருஷம் படத்துக்கு வந்தா நல்லா இருந்தது, பிடிச்சிது. 2 பேரும் ஒன்றா தான் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒன்றா தான். கமலஹாசன் பெட்டி எடுத்துட்டாரு தல, சிம்புவை போட்டு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு, யூஷுவல் கதை நல்லா இருக்கு. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க பை. சூப்பர், சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். எஸ்டிஆர் தானே படமே. சிம்பு தானே, அவுட் ஆஃப் ஃபார்ம் அவரு. சிம்பு தானே. மியூசிக் தான் படம். மணிரத்னம் எடுத்ததுலேயே உருப்படியாவது எஸ்டிஆர் வச்சு தான் எடுத்திருக்காரு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். இப்படி படம் நல்லா இருக்குது. அதான் சிம்பு ஃபேன்ஸ் படம் இது, சிம்புக்கான படம் இது. ஸ்பேஸ் 2 பேரும் கமலுக்கும் சிம்புக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. த்ரிஷாவுக்கும் சிம்புக்கு இருக்கிற விட கமலுக்கும் இதுக்கு சூப்பராக இருக்குது. அதுமாதிரி டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்தது பார்த்தாலே. இப்போ வந்து டிஏஜிங்னா நல்லா இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, பார்த்தா ஆமாம், ஒரு கமல் ஒரு எப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த நம்ம விஸ்வரூபம் அந்த டைமில் ஒரு கமல் இருந்துருவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் அப்படியே இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. கதையும் நல்ல கதை தான் ப்ரோ. கிளைமேக்ஸும் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி சென்டிமெண்ட்டாக முடிச்சிட்டாங்க, அதான் ஒரு இது. படி படம் சூப்பர். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் ப்ரோ, கரெக்டான இடத்துல கரெக்டான பீஜம் போகிறது. அப்போ அந்த சாங்லாம் வேறு லெவலு, நல்லா இருந்தது. அதான் கரெக்டாக அந்த படத்துக்கு என்னமோ அதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஓவராக சரி மாசாக காட்டணும் போடுவோம் அப்படிலாம். அதுவும் எஸ்டிஆருக்கு வந்து பீஜம்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஓப்பனிங்கே அடிச்சு தூக்கிட்டாப்புல சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. 2 பேருமே மாஸ், சூப்பர் ப்ரோ. படம் சுமார் தான் ப்ரோ. கதை அவ்வளோ இல்லை, ஆக்டிங்காக பார்க்கலாம். சிம்பு ஆக்டிங் கமல் ஆக்டிங்காக பார்க்கலாம், மற்றபடி இருக்குது சுமார். அடிச்சு போடுறாங்க நம்ம ஐயோ, நம்ம தலை ஏஆர் ரஹ்மான் என்ன ஸ்கோர் போட்டுருக்காரு. ஏதோ வச்சு பார்த்துனே இருக்கலாம். நம்ம எஸ்டிஆர் வந்து ஆமா, யாருக்கெல்லாம் பார்க்கணும் வந்தாங்களோ எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இதை விட நான் சொல்ல விரும்பல. நம்ம இது 10 தலையில வந்து எஸ்டிஆர் விட அடுத்த லெவலுக்கு போயிட்டானுங்க, போயிட்டே இருப்பாங்க போல இருக்குது. பெரிய லெவல் கம்பேக் இது. இந்த மூவி காம்பினேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செமையா இருந்தது.
ரெண்டு பேருக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தது. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆருக்கு ஒர்த்தான கம்பேக். சாங் வந்து 2 சாங் தான் இருந்துச்சு, இன்னும் சாங்ஸ் மூவியில் இருந்திருக்கலாம். த்ரிஷா மேமும் இன்னும் மூவியில் காமிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்துச்சு. நம்ம ட்ரைலர்ல பார்த்த வீடியோ படத்துல இல்ல, பட் சாங் நல்லா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்ச காம்பினேஷன் ஹைப் வர்த்துங்களா? எஸ்டிஆரோட 2 இயர்ஸ் கம்பேக் வர்த்து படம். சூப்பரா இருந்ததுங்க. இல்ல கமல் STR both acting equally good. ஆமா கண்டிப்பா இட் வாஸ் a revenge movie but not too much of bloodshed, so செம்மையா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. படம் ஓகே தான் ப்ரோ. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அதான் இருக்குது. மணிரத்னம் காம்போ, STR அண்ட் கமல் சார் காம்போ ஃபைனாக தான் இருந்துச்சு மூவி. ஐயா இல்லை, பட் ஒன் டைம் வாட்சபிள். இட் இஸ் கோல்ட் ஃபார் சம் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஃபைன். யா, கமல் சிம்பு காம்போ நல்லா இருந்துச்சு, பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணல, அதான் உண்மை. பட் ஒன் டைம் வாட்சபிள். யா, தேங்க்யூ. மியூசிக் ஓகே, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒர்க் அவுட் ஆகலை, பட் ஓகே தான். யா, செம்மையா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு ஸ்டோரி, செம்மையா நினைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. ரகுமான் மியூசிக் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் டவுட் தான், ஏன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் தான், படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கு. எஸ்டிஆர் ஆக்டிங் நல்லா இருக்கு, கமல் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கு. எஸ்டிஆர் சாவடிக்காம பார்த்துருக்கலாம். சூப்பர். ஒரேடி பார்க்கலாம். 15 நாள் ஓடும் பக்கா. நல்லாச்சு. வில்ல ஆவரேஜ் தான். MP கமலஹாசன் தம்பி, MP கமலஹாசன் தம்பி, ராணிநகர் MP கமலஹாசன் தம்பி. பெரிய இயக்குனருக்கும் பெரிய நடிகர்களுக்கும் கதை பஞ்சம் இருக்குங்கிறத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. மணிரத்னத்துக்கு கமலுக்கும் இது ஒரு படம் கிடையாது, அவ்வளோதான். படத்தில் எந்த குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாயகன், செக்கச்சி வந்தவானோ இதெல்லாம் கலந்து ரிப்பீட் பார்க்குற மாதிரி இருக்கு, ஒன்றுமே இல்லை. படத்தை நாயகன் அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவு நாயகன் அளவுலாம் ஈக்குவல் பண்ணவே முடியாது. பட் அந்த கலவைகள் இருக்குல்ல, செக்கச்சி வந்தவானோ, நாயகன், இன்னும் நிறைய படங்கள், படத்து பேர்லாம் ஞாபகத்தில் இல்லை, இன்னும் நிறையா படங்களுடைய கலவையாக தெரியுது. இதெல்லாம் ஒரு கதைன்ட்டு இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. ரெண்டு பேருமே லெஜெண்டு தானே, அதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. எதுலேயுமே குறை கிடையாதுங்க. இவங்களுக்கு தகுதி இது கிடையாதுங்க. மணிரத்னத்துக்கும் கமலுக்கும் தகுதியான ஒரு படம் கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்க கமல் சாருக்கு உன்னைப்போல் ஒருவன், பாபநாசன், இந்த மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு நல்ல படம் அமையலன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, நான் வேற என்னமோ எதிர்பார்த்து வந்தேன், அது பூர்த்தி பண்ணல. அதை சொல்கிறல்ல, இந்த ஒரு கதைக்கு இவங்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு இதுக்கு இவங்க தேவையில்லை. திரும்ப 1000 ரூபா பணம் கொடுத்து பாருங்கன்னா பார்க்க மாட்டேன். ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஆமாம் அதுக்குன்னு ஓகே, அதுக்குன்னு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஜாலரெல்லாம் அடிக்கூடாது. படம் ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு பிளெயினான ஸ்டோரி தான், ஒரு பீக் பாயிண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே 2 பேருக்குள்ளே உள்ள கிளாஷ், அந்த கிளாஷாவது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கலாம், இல்லை எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாம். அது ஏன் கிளாஷ் வருது அப்படின்னு ரொம்ப பிளெயினாக இருந்தது. ரீசனே சில்லியாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான். படம் ஒன்றும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆக்டிங் வைஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆரும் ஓகே, ஆண்டவரும் ஓகே. ஆக்டிங் பற்றி சொல்ல வேணும், கதை தானே பேசணும். அட் லாஸ்ட்
கதையே இல்லாத போது அவங்களுக்கு அந்த ஸ்கோப்பு ஒன்றும் இல்லைல்ல ஸ்கோர் பண்ணுறது. கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் 2 பேர் நல்லா ஸ்கோப் பண்ணியிருக்காங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ யூஸ்வல் ஒரு கேங்ஸ்டர் மூவி தான், எதுவும் எதிர்பார்த்து வராதிங்க, டிசப்பாயிண்டட். நான் பிளாங்காக தான் வந்தேன், அந்த பிளாங்கையும் அவங்க வந்து பூர்த்தி பண்ணல, அதுதான் இங்கே பிரச்சனையே. மியூசிக் அதான் ரஹ்மான் தான் அங்கங்கே ஒரு 4 இடத்துல நல்லா பிஜிஎம் பண்ணியிருக்காரு, சாங் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஃபுல் சாங்காக போடாமல் கொஞ்சம் அங்கங்கே ஒரு பிட் சாங் மாதிரி போட்டிருக்காரு. அவர் ஃபுல் சாங் போட்டிருந்தா எல்லாம் படுத்திருப்பாங்க, அதனால் அவர் வந்து கரெக்டாக அவரோட வேலை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, பீக் பாயிண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. வாவ் அப்படின்ற ஒரு வாவ் ஃபேக்டர்ன்றது ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருந்தது எனக்கு. நானும் எஸ்டிஆர் ஃபேன், 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் உண்மையை தானே சொல்லணும் அட்லாஸ்ட். ஸோ நல்லா சுமாராக தான் சொல்லுவேன், அதுக்குன்னு ஓவர் ஹைப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.